டயலாக். டயலாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஐடியாஸ், தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடையோ இல்லைனா குரூப் ஆஃப் பீப்புளோடையோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம டைலாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைலாக் அப்படிங்கிறதுல செவரலான டைப்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ட் டைலாக், செகண்ட் இன்டைரக்ட் டைலாக், தேர்ட் ஒன் இன்னர் டைலாக். ஃபர்ஸ்ட் டைரக்ட் டைலாக். டைரக்ட் டைலாக் அப்படின்னா என்னன்னா, ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு பர்சனோ ஒரு வேர்டை நினைக்கிறாங்க இல்லை சொல்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்டான வேர்ட்ஸை நம்ம அப்படியே நம்மளோட எஸ்ஐஸ்லையோ இதுலையோ கோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம டைரக்ட் டைலாக் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஹலோ மை நேம் இஸ் ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னதை நீங்கள் அப்படியே கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி ஒரு எஸ்ஐயில் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம டைரக்ட் டைலாக் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இன்டைரக்ட் டைலாக். இன்டைரக்ட் டைலாக் அப்படிங்கிறது ஒரு லிட்ரரி டிவைஸ் மாதிரி. அதாவது இப்போ நான் சொல்கிற ஒரு டைலாக்கோ இல்லைனா நான் ஒருத்தங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிற கான்வர்சேஷன் பற்றியோ நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட போயிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் மூலமாக கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் இன்டைரக்ட் டைலாக் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் டைலாக் அப்படிங்கிறது கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே நம்ம வந்து கோட் பண்ணுறது. இன்டைரக்ட் டைலாக் அப்படிங்கிறது கொட்டேஷன் மார்க் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது. என்னோட நேம் ஸ்பார்க்கிள் அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட போயிட்டு அவங்க நேம் ஸ்பார்க்கிள்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட் டைலாக். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ செட் தட் ஹர் நேம் வாஸ் ஸ்பார்க்கிள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது இன்டைரக்ட் டைலாக். தேர்ட் ஒன் இன்னர் டைலாக். இன்னர் டைலாக் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட இல்லைனா ஒரு கேரக்டரோட இன்னர் வாய்ஸை தான் நம்ம இன்னர் டைலாக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ட்ராமாஸ்லையா இருக்கட்டும், பிளேஸ்லையா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ரீட் பண்ணும்போதா இருக்கட்டும், அதில் வர்ற கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மறந்து இப்போ நான் எங்கே இருக்கேன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே கேட்குற மாதிரி டைலாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே இன்னர் டைலாக் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேயில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து இருக்கிறாங்க, அவங்க பேர் ஸ்பார்க்கிள் அப்படின்னா அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வாட் ஐ ஆம் டூயிங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட இன்னர் தாட் இல்லையா, அதுதான் இன்னர் டைலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைலாக்ஸோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த டைலாக்ஸ் தான் ஒரு ஸ்டோரி வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த டைலாக்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஸ்டோரியில் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டைலாக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆடியன்ஸையோ ரீடர்ஸையோ எமோஷ்னலாக அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுறதுக்கு இந்த டைலாக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆடியன்ஸ் ஒரு ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டைலாக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஒரு கேரக்டரோட பர்சனாலிட்டியை ரிவீல் பண்ணுறதுக்கு கூட இந்த டைலாக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எல்லாம் தான் டைலாக்ஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே கிரீக் ஃபிலோசபர் பிளேட்டோவை பற்றி தெரியும். அவங்க டைலாக் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைலாக் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ஜான்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. டைலாக் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஒரு சுப்பீரியர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. டைலாக் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள்.